நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? உண்மையான காதலுக்கு வயசு ஒரு காரணம் இல்ல. உண்மையான காதலுக்கு வயது ஒரு காரணம் இல்ல. பாதியில நின்று போனா இளைஞர் படம் வேதனை உள்ள. பாதியில நின்று போனா இளைஞர் படம் வேதனை உள்ள. நட்சத்திரத்தை மற்ற பகலில பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? வானத்தில நிலவு வரும், மதுரையாத்து தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், ஆத்து தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், பையாத்து தண்ணி வரும். வாழ உழவ சேர்ந்து வரும்னா வள விரிச்சா கூட வரும். சாதி சனம் பிரிச்சால் என்ன, சாதி மதம் வெறுத்தான் இல்ல. நிலவா நான் வருவேன், உள்பாவடைகளை படுத்துருடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? குச்சு குச்சு ரக்கமா என்ன வேணும், குடஜாலி ரக்கமா டொங்காஸ் வேணும். சமக்குழி தும்பலையே சாதி ஜனா இது துங்கலையே. குச்சு குச்சு ரக்கமா வரமாட்டா. என் நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது, எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன். மச்சான் என்ன மச்சான், நல்லா இருக்கீங்களா மச்சான்? நல்லா இருக்கேன் மச்சான். அதெல்லாம் உங்கள் மயிரோட எந்த குறைச்சல் இல்லை மச்சான். என் தங்கச்சி சப்னா மாசமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். வளகாப்பு கூட சொல்லலையா நீங்க? வளகாப்பு சொல்லிடுறேன் மச்சான். 5 ஒடி போட்டுதான் புளிச்சோறுக்குன்னே நீங்கள் ஒரு ஆளே தின்னுட்டு குசிக்கிட்டு போயிடுவேன்ட்டு சொல்லலை மச்சான். என்ன மச்சான், என் தங்கச்சி குழந்தை பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு மறுபடியும் பிள்ளை தானே பிறந்திருக்கு. ஏன் மச்சான்? என்ன மச்சான்? எப்படியோ உங்கள் தங்கச்சிக்கு கரு தங்கினதில் 3 பிள்ளைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சந்தோஷமான விஷயங்க. அந்த 3 பிள்ளையை சவக்க முடியாமல் உன் தங்கச்சி ஊட்டிக்கு அப்புறம் விழுந்து செத்து போச்சு மச்சான். என்ன மச்சான் சொல்றீங்க? எந்திரிச்சு போட வேண்டாம், என்ன அரைஞ்சு வருவேன். அது உடம்புக்கு செமந்துட்டாலும் மயிரை புடுங்குற மாதிரி இருக்கும். ஏன் சப்புனா செத்து போச்சா? மச்சான், என் சப்புனாவை எரிச்சு எல்லாம் புதைச்சி எல்லாங்க அலர்வையில் காட்டுக்குள்ளே தூக்கி போட்டிருக்கேன். போட வேண்டாமே. வந்தார் ஒரு சாமியார். நான் சந்திக்காத நாரதரே கிடையாது. முத வள்ளி திரும்ப நாடகத்திலே வள்ளிகளுக்கும் நாரதருக்கும் போட்டி தர்க்கத்தை உண்டு பண்ணது மதுரை மண்ணுக்கு பெருமை சேர்த்த என் தாத்தேன் வரிச்சூர் பழனியப்பேன். பழனியப்பனை சந்திச்சவன் இந்த கிண்ணி கோழி மண்டை. அதுக்கப்புறம் திரைப்பட நடிகர் புரட்டா சூரியண்ணன் அவருடைய மாமா ராசாக்கூர் 5.5 கட்ட ஆறுமுகத்தை சந்திச்சவேனா. 2 பேருமே செத்து போயிட்டாங்கண்ணே. என்னப்பா? 2 பேரும் செத்து போயிட்டாங்க. கொஞ்சம் இரு, பசு வரட்டு கேதத்துக்கு அப்புறம் வரேன். கொஞ்ச நேரத்தில் கேத வளர்த்தாட்டியா? புதுக்கோட்டை எங்கள் அண்ணன் சொற்போரார் அரசு பேச்சுக்கென்று பிறந்த ஒரு வீரத்தமிழை முத்தப்பாவை சந்திச்சவேனா. அவரும் செத்து போயிட்டாருண்ணே. கொஞ்சம் இருப்பா, படக்குன்னு சொல்லாத, படவடன்னு வருதுல்ல. எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டு இருக்காண்டவன் ஜாக போறான்டாப்பா பாருவேன். அள்ளி நகரம் திருப்பவனம் அருகாமல் உள்ள அள்ளி நகரம் ஆதி நாராயண சந்திச்சவன். அவரும் செத்து போயிட்டாருண்ணே. கோதமங்கலம் சூப்பர் சிங்கருக்கு போய்
இன்னைக்கு சூப்பர் சிங்க விஜய் டிவிக்கு போயிட்டு எங்கள் அண்ணன் முத்துச்சிரிப்பி ஒரு வாரத்துக்கு ஒரு நாடு போகிறேன். வாரத்துக்கு ஒரு தடவை வாட்ஸ்அப் காலில் பேசுகிறேன். அமெரிக்காவில் இருக்கேன், ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், லண்டனில் இருக்கேன், சிங்கப்பூர் தேக்காவில் இருக்கேன்றேன். நான் இன்னும் ஒத்த கடையை தாண்ட முடியல. கண்டாளி மனை கிரகம் முடிச்சு என்னை ஆட்டுதடா. எங்கே போனாலும் பின்னாடி வந்துடுறேன். அதுலேயும் வேறு மேனேஜர் மைத்த புடுங்கணும் சார். ஐயா இந்த பேசுகிற 2 பேரும் பேசாமல் இருக்கீங்களா? விபூதி அள்ளி போட்டேன்னு வைவேன் கோடாங்கி ஓதம் 12 டன்னா இப்போ அப்புறம் இழுத்துக்கிட்டே தெரியும் உமச்சு குளத்துலேயே. அப்புறம் இந்த ஓதம் எப்படி இருக்கேன் அவரை கலைச்சிட்டு பாரு. அவருக்கு கொஞ்சம் அழிச்சு விடனே. கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரை புதுவிதமாக நான் வரவேற்கிறேன். வர்ணம் மட்டும் இல்லை. மகனே வீரத்தேவா அப்பா ஐயோ எப்ப வரும் வாரோ மகனே, எப்ப வரும் வாரோ இந்த சாமி அனே மகனே அன்பா, எப்ப வரும் வாரோ இந்த சாமி எதிர்பார்த்து நிற்கின்றேன் வீரத்தேவன் பாதா. வீரத்தேவா மகனே. அப்பா இளங்கப்பையன் போய் இந்த வாயில அப்பா அப்பான்னு சொல்ல வச்சுட்டானே. எங்க அப்பா யூடியூப்ல பார்த்தா என்னை விளக்க மாத்தாடி. இல்லை கடல் அட்டமா இருக்கேன் மயிருமை. இன்னும் சொன்ன சொல்ல மாட்டேன், இன்னும் சொல்ல மாட்டேன். மகனே வீரத்தேவா. சாமி மகனே அப்பா இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கோ அழகிறான் ஞான தங்கமே. இவன் ஏகுமாரியானடி ஞான தங்கமே. நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து, நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே. இவன் நாடகம் என்னவென்பேன் ஞான தங்கமே, ஞான தங்கமே. சமரசம் சாம்பார். தம்பி யாரியா? தம்பி யாருன்னு அம்மாவுக்கு நான் பிறந்தவன் மூத்தவன். நீங்க யாருன்னு கேட்கிறேன் உங்களை. நான் யார்? குறிஞ்சி நாடு கிமி கிபி டிமி டிபி. உன்னை லூஸ் ஆக்காம அந்த ஊமச்சோளை தொட்டு போக மாட்டேன். இது என்ன ஊரு? இது என்ன ஊரு? இது ஒரத்த நாடு. என்ன ஊருன்னு தெரியாமல் கப்பு கப்புன்னு சூரியனை ஹோட்டலில் சாப்பிட்டவாரு. நீதாயா டிரைவர்? இந்த டிரைவரை தாண்டா டிராக்டர் ஓட்ட கப்புன்னு விங்கு விங்கு குதிக்கும் ஓதம் அந்த என்ன ஊராமுடா? நீங்க யாருன்னு கேட்டேன். அப்பா இருக்கார்ல, ஆமா. அப்பாவுக்கு தான் அம்மாவை பொண்ணு பார்க்கும்போது தான் கதிரேசன் ஊட விழுந்து கழுத்திருப்பேன் சேவலை அறுத்தது. புரியுதா? அப்போ அம்மாவை கட்டிட்டு வரும்போது தான் அவன் பெரிய சாமி பொண்டாட்டி நிறமாதம் மறந்து கம்மாத்தனில் ஓட்டு முங்குனது. கம்மாத்தனில் முங்கும் போதே அவன் சோமே பிளேடுக்கிட்ட அறுத்தது. இப்போ நீ தெரிஞ்ச நீயே சொல்லியா? என்ன ப்ரோ அப்பா என்ன யாருன்னு கேட்டீங்கள? ஆமா. குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் தான் எங்கள் அப்பா. சரி. எங்கள் அப்பா சொல்கிறத கேட்டு தான் ஊருக்காரர் நடந்தாங்க. ஊருக்காரர் சொல்கிறத அப்பா கேட்குறாரு. ஏன்னு கேளு. ஏன்னா லேசா புழங்கிட்டார். லேசா புழங்கிட்டாரா? ஊருக்காசை புழங்கிட்டாருன்றே. சரி சரி சரி. என்னையா பேசுறலாம் அப்படியே இந்த இதிலே. அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது தான் இவர் வந்தது. எவரு? டொங்காஸ். எவர் வந்ததுங்கிறேன். அப்போ பேச்சுவார்த்தை நடக்கும் போதே பெரியம்மாவுக்கு வந்து சின்னம்மா வயசுக்கு வந்தது. பெரியம்மாவுக்கு சின்னம்மா வயசுக்கு வந்ததா? இருங்க. என்னையா ஏதோ ஒரு சாண்டை தூக்கி மடியில் வச்சிருக்காப்புல. பொள்ளாச்சிக்கு தேங்காய் உணங்க போகிறவன் பஸ் லைன் வந்துட்டேன். நீ தான் அரை லூசு நினைச்சா உன்னை நம்பி வந்திருக்க. அதோட முக்கால் லூசா இருக்கும் போல அந்த லூசு. எங்கள் அண்ணன் தான் எனக்கு அண்ணன் வேணும். அப்போ அதை ஒன்று மாதிரி ஒரே சாமி கும்பிட்றவங்க ஒரே சாமியில் என்ன பெரிய ரெவடி மாதிரிலாம் போகிறாப்புல. சித்தப்பு மக்க பெரியப்பு மக்க தான் ஒரே சாமி கும்பிட்றவங்க ஒரே வரி ஓட்டு ஒரே கிடா வாங்கி ஒத்த பானையில் பொங்க வைக்கிறவோ நாங்கள். சரி, சந்தோஷமா இருக்கியா? 2 பேரும் அண்ணன் தம்பி. இந்த காலத்துலேயும் எங்க கடைசி சித்தி மகளத்தை அவர் கட்டியிருக்கார். என்னது? சித்தி மகளை கட்டியிருக்காரா? உங்க சித்தி மகளை அவர் கட்டியிருக்காரா? ஆமா. முறை ஏயா நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா எப்படியா முறை கட்டு போய் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? டேய் இந்த நீ வந்தேன்னா குண்டன நம்மளை அடிச்சே வருவேன். இவனை தூக்க வரிச்சல யாரா அழி போட்டது? எந்த ஊர்லையாவது மைக் சாண்டை தூக்கிட்டு வருவாங்களாடா? அப்போ பெட்டி தூக்கிட்டு வர்றோம்னு பெட்டியை கவலைப்படுத்துறேன். அது பார்த்தா நான் புறா கூடு மாதிரி இருக்கு. யாருன்னு கேட்டீங்க? நீங்க யாரு?
உனக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். எனக்கு நேரம் சரியில்லையா? இப்போ பார், நம்பி இருக்கார்ல, ஆமா, நம்பியோட தம்பியோட அவர் வச்சிருந்த கம்பியில தான் என்ன தடவுனது. என்ன தடவுனதா? நல்ல வேலை வல்லவன். நல்ல வேலைக்கு செங்கப்பொடியும் சேர்த்து தடவுனது. இந்த தம்பி யாரு? நல்லாரியா 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 ஏண்டா மனுஷனுக்குரிய பழக்க வழக்கம், பெரியவர்களை கண்ட கலை குடிந்து வழங்குறது நம்ம நாட்டுடைய மரபுகள், கலாச்சாரங்கள். தமிழனுக்கு முதல் கடவுள் என்றால் அந்த பிள்ளையாரப்பா, பிள்ளையார்பட்டி பிள்ளையாரப்பா. யாரை பத்து பிள்ளையாரப்பாங்கிற? பிள்ளையாரப்பா இல்லை, அவங்க பெரியப்பா. ஆமா, சரி, ஏதோ நல்ல விஷயம் சொல்ல போறேன்னு பார்த்தா எந்த தண்டி மேல ஓத்துல இருந்து வந்த சாமி, அதுக்கு தான் சொன்னேன் மடுவு தெரியுற மாதிரி மாலை ஓடாதீங்க. மடுவு தெரியுதா? டேய், அது என்னையா எலி மூஞ்சி மாதிரி இந்த தண்டியா இருக்கு, என்னையா கொசு கடிச்சு வச்சா? இறைவனி படைப்பியா? எந்த தண்டி சாமியை போய் பிள்ளையார் வெட்டி பிள்ளையாரப்பா, நாளைக்கு பிள்ளையார் வந்து உன்னைய சதுசதுன்னு அடிச்சுட்டு வாரியா? பிள்ளையார கவலைப்படுத்தக்கூடாது. சொல்லலாமா? அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஆனை முகத்தோனே ஐந்து கரத்தோனே பிள்ளையார் சொல்லி போட்டு செயலதும் தொடங்கு. ஒரு பிள்ளை நல்லா வளர வேண்டாம். பிள்ளையார் வட்டி நீதான்ப்பா கணேசா, நீ கர்ண வச்சா நானுங்கிறப்பா அத்தோரார சமரம் அயல் ரவுண்டு நீதான்ப்பா கணேசா, எங்களை உண்ட சேர்த்து வை கணேசா. ஐயோ அப்பாசா, நல்லா பேசுறாப்லையே. இப்படி கவியில இப்போ நல்லாவும் பாடுனிய ஒரு பாட்டு, இந்த என்ன அர்ச்சந்திரா அது கட்டமம்னு ஒரு பாடா, இப்போ நீ வர வைக்கும்போது ஒரு பாட்டு பண்ணிய, எப்போ வரும் வீரோ பாடுங்களே. ஒரு 2 இடத்துல ஒரு அணுக்கள் அப்படியே இருக்கு. படிவிரென்று உங்கள் பாதம் பண்ணிந்தேனே பெரியோர்களே, பாதமலரடி போற்றி செய்தேன் தங்கி இருக்கின்ற தாய்மார்களே. வாடுவார் அழகா அழகாக அழகான இதெல்லாம். கோமாளினா எல்லாருமே ஒரு இடத்தனமா இருப்பாங்க. கோமாளி தானே, அவங்களுக்குலாம் என்ன தெரியும் அப்படின்னு சில ஆளுங்க எல்லாருமே நினச்சி தவறாக நிற்கிறது. ஆனால் கோமாளிட்ட தான் அவ்வளவு விஷயங்களே இருக்கும். ஏன்னா கோமாளி எல்லாரையும் சந்திக்கக்கூடிய ஒரே நபர் யாருன்னா நாடகத்தில் கோமாளி மட்டும்தான். நாங்கள் ஒரு சில பேரை நம்ம தம்பி சந்திச்சு போயிடுவோம். இவர் அனைத்து இருக்கக்கூடிய ராஜபாட்டிலேருந்து, முருகன்லேருந்து, நாரதுலேருந்து, வள்ளியிலேருந்து, டான்சர்லேருந்து அத்தனை பேரையும் சந்திக்கக்கூடியது கோமாளி. கோமாளி என்பது சர்வ சாதாரணம் கிடையாது. ஆனால் அழகாக பாடுனீங்க. இப்போ சொன்னீங்களே ஏதோ ஹோட்டலில் சாப்பிட்டோம்னு சொல்லி, போன வருஷம் போனேன், ஞாபகம் இருக்கா? யாருக்கு? யார் வீட்டுக்கு? யார் வீட்டுக்கு போனியே? சூரியனை வீட்டு. அன்னை வீட்டுக்கு போய் நாடகத்துக்கு போனோமா? இந்த வருஷம் அண்ணே வர்றாரு சூரியன் நாடகம் பார்க்க. அவர் நாடகத்துக்கு போகிறோம். 20-23 கடை வெட்டி சாப்பாடு அங்கே அண்ணன் வீட்டில். அந்த ஊருக்கு போகணும், ராஜபுரம் என்னமோ ராஜபுரம் சொல்லி சாமி போனதை ஞாபகமா வச்சிருக்கீங்களே. சொல்லும் போது அந்த வார்த்தையை சொல்லும் போது ஞாபகம் வந்துருச்சு. நான்லாம் போனதவே மறந்துடுவேன். சரி, உங்களுடைய பெயர் என்ன? இந்த தம்பி யாரு? இந்த தம்பி யாரு? இவர் எங்கள் அண்ணே. கேரளாவுக்கு ஆட்டு புழுக்க ஏற்றுவார். நல்லது, நல்ல வேலையாது. நல்ல வேலை தாங்க, நல்ல காசு. உங்களுக்கு வேணுமா? இல்லை, எங்கள் வீட்டில் நிறையா இருக்குது. மூட 150. என்கிட்ட வீட்டில் நிறையா இருக்குது. ஆட்டு புழுக்க வச்சுருக்கீங்களா? ஆடு நம்ம வீட்டில் இருக்குது. ஒரு 25 ஆடு மேலே நிற்குது. உங்கள் ஆடு புழுக்க ஓடுமா? போடாமே சும்மா இருக்கேன். என்னங்கடா கேள்வி கேட்குறீங்க நீங்கள்? அப்புறம் அவர் ஆடு என்ன ஜானியா ஓடு, நீ வாடா. உங்களுடைய பேர்? நாரதர் பக்ரிசி. பேரை மட்டும் சொல்லியா? பேரையா சொல்கிறேன். என்னண்ணே இது? என்னண்ணா? அரிசி வாங்க போனேன், மண்ணெண்ணை ஊற்றுனாங்க, காடை அரிசி. என்னையா நீ வேற? என்னுடைய பெயரோ நாரதர் ரிஷிமார்க்கு தமிழ் செய்யக்கூடியவன், இறைவனுக்கு மிகரானவன், தேவர்களுக்கெல்லாம் தொண்டு செய்யக்கூடியவன். நீங்க துண்டு ஓடுங்க, மாலை ஓடுங்க, கூடு விட்டு கூடு வாயக்கூடியவன் ஐயா. இவனை விழுத்தாடி போட்டு பாஞ்சிருவேன். இப்ப புருஷன் கட்டான அவர்கிட்ட பதில் சொல்லி புருஷன் என்ன புருஷனா? அரசன் என்றால் புருஷன், சாமி என்றால் ஞானி என்றால் அவர்களும் புருஷன் தான். ஆகா, கூடு விட்டு கூடு வாயக்கூடியவனான். நாங்க வீடு விட்டு வீடு வாய்வோம். தண்ணி மேல நடக்கக்கூடியவன் ஐயா. தண்ணி மேல நீங்க நடந்தால் நாங்கள் தண்ணி மேல நடக்கக்கூடியவனான். சாமி வேணா, இது எதுக்கு? நீ என் காசு கொடு, நான் போறேன். காசு கொடுக்கட்டும். இடது பக்கம் கம்பி தெரியுது. நீங்க தண்ணில தான் நடப்பீங்க. ஆமா, நாங்க அப்படியே ஆட ஆரம்பிச்சிட்டான். ஆட ஆரம்பிச்சிட்டாயா, ஆட ஆரம்பிச்சிட்டாயா. சாமி செல்லாய மாறிக்கிச்சு. செல்ல அருள் பிடிக்கும் போதே ஏதாவது கேட்டுக்கணும்ப்பா. அருள் பிடிக்கும் போதே ஏதாவது கேட்டுக்கணும். அப்பா கேட்கறத கேள்றேன். ஆசாரம் தவறாம வாக்கு கொடுக்கறா, வலது கையை கொடுக்கறா. நீ கேட்கறத கொடுப்பேன்னு எனக்கு தெரியும்ப்பா. அருள் பிடிக்கும் போதே ஆண்டவா அழகுமல கண்ணா. ஏப்பா 5000 தரையா, ஒரு 500 சேர்த்து தரையா? சாமி வந்துருச்சு, சாமி வந்துருச்சு. இது மலை ஏறிட்டப்பா. மலை ஏறிட்டான். எப்படி இந்த கழுத்திருப்பானே
இவர் எதுக்குடா உள்ளே போய் உட்கார்றாப்புல? இங்க வாங்க. ஆ. கூடு விட்டு கூடு பாயக்கூடியவன் நான். எதையும் தண்ணி மேல நடக்கக்கூடியவன். பெருச சிறுசாக்குவேன் நான். சிறுச பெருசாக்குவேன். பெருசாக்குவேன். ஆமா. ஐயோ உங்களை நானும் வீதி வீதியா அவ்வளவு பெரிய வெள்ளமை பெற்றவன் நான். இன்னைக்கு அந்த கலும்பு எடுத்துட்டு வரலையா? போயிரு. இதெல்லாம் சொந்த வாழ்க்கை. என் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம். அவருக்கு திருத்த பெருசாக்க வைக்கிறா. அவருக்கு இன்னும் பெருசாக்க முடியாது. அது ஆமை உள்வாங்கிருச்சு. கழுத்து உள்ள உடனே வெளியே வராது. சிறுச பெருசாக்குவேன் தம்பி. இருங்க சாமி, இருங்க சாமி. உங்களைத்தான் சாமி நானும் மதுரை மாநகரத்துல வீதி வீதியா தேடுனேன். சரி, எதுக்காக? எதுக்காக ஐயா? எப்படியாவது ஐயா நீங்க என்ன, நானும் இந்த திருச பெருசாக்கிறதுக்கு பணம் வேலைம்மா. ஐயோ வேலைம்மா மட்டுமா? மீனாட்சி ஆஸ்பத்திரி எல்லாம் போய் அப்போலோவுக்கு போனேன். 12 லட்சம் செலவாயிருக்கு. அடியே, அப்ப 12 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கீங்க. அவ்வளவு செலவழிச்சேன். அப்படியே தான் இருக்கு. ஐயே, எதுவும் முன்னேற்றம் தெரியல அதுல. நீங்க முன்னேற்றமா? அது கடுகளவு உடல்ல பின்னேற்றம் தான் இருக்கு. முன்னேற்றம் கதாக்கா ஏமாத்திருக்கீங்க உன்னைய. ஆனா எப்படியாவது சரி 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 சரி. நீங்க அதுக்கு மட்டும். ஐயோ, பையன் ரொம்ப ஏக்கத்தில் இருக்கான் போலையா. எனக்கு முன்னாடி தினம் சண்டை. சண்டை? யாயா சண்டை வருது? சிறுசா இருக்குன்றது. சிறுசா இருக்குன்னு நீங்க எதை சொல்றீங்க? நீங்க குஞ்சு குஞ்சா? ஐயோ, 3-15 ரூபாய்ன்னு வாங்கிட்டு 3-15 வாங்கிட்டு வந்தியா? கோழி குஞ்சுடா. நீங்க எதை நினைச்சீங்க? கழுத்தரப்பா குஞ்சு நினைச்சீங்களா? கழுத்தரப்பா குஞ்சா? நீ ஒரு விலங்கா சாமியா இருப்பியோ? இல்லையா, கேட்கறதுக்கு பதில் சொல்ல வேண்டாம் ஐயா. இதெல்லாம் பாவம் ஒன்றும் தெரியாது. புள்ள மாதிரி, பச்சை புள்ள மாதிரி. பச்சை புள்ள மாதிரி இருக்கியா? கேட்கட்டும் கேட்கட்டும், கேளு தம்பி. எப்படியாவது சாமி வேற இடையில வந்து என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். ஆமா ஆமா. குடும்பத்துல சந்தோஷமே இல்ல சாமி. அப்புறம் எதுக்கே கல்யாணம்? சந்தோஷம்னா அப்புறம் எதுக்கே நம்ம? நான் வேணா செய்யலவா? அவளும் வந்து தினமும் திறந்து வாப்பா. பஞ்சாரத்தை திறந்து வாப்பா. சரி, பெருசா இருக்குமான்னு. ஆமா, காசுதான் செலவழிது. எங்கடா பெருசா கழிச்சலா? கழிச்ச வெள்ள கழிச்ச. நீ என்ன செய்யற? அதான் கழியுது, தின்ன முடியல. அப்ப ஏதாவது ஒரு மருந்து இருந்து கொடுத்துட்டு தான் கட்டுப்படுத்தியாத? ஐயோ, மருந்தெல்லாம் போட்டு போட்டு பார்த்துட்டேனே. கேட்க மாட்டேன். குச்சி எடுத்து தட்டு தட்டுங்கிறவனே. ஐயோ, குச்சி எடுத்து தட்டணும்னு கழுத்தை நீட்டுறேன். அந்த தட்டும் போது திருப்பி ஐயே, ரொம்ப கெட்டிக்கார பையன், புத்திசாலியா இருப்பான் போல அவன். என்ன செய்றீங்க நீங்க? நல்ல கம்பியா காயப்பட்டு இழுப்பு எடுத்து விட்டுருங்க அதுல. ஐயோ, 400 தடவை இழுப்பேன். அவன் 6 மாதமா வாய்க்குள்ளேயே எச்சி வச்சிருப்பேன். பிறகு புளிச்சு புளிச்சுண்டா அந்த கம்பி அலைஞ்சு. என்ன வித்தியாசமான மனுஷனா இருக்காமல அவன். 2 பேரும் போய் அங்க பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு வரீங்களா? ஏன் உங்களுக்கு என்னதா இருக்குது? போடா. உனக்கு உனக்கு ஒரு நாளைக்கு பாவம் புள்ள ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கிறாப்ல. அவன் நிலைமை அவனுக்கு தெரியுது. இவன் ஏன் என்னை போராட்டினா தெரியுமா? இது திருத்தா இருந்தா அவன் உபயோகப்படுத்த பாக்குறியா? ஓ முகரைக்கு இந்த மீசை. என்னுடைய பெயர் நாரத மகிழ்ச்சி. சின்ன பூனை பெருச்சாலியை கவிட்டு வந்தது மாதிரி பத்தியெல்லாம் இருந்து போறாப்ல. உங்க அப்பா பிரம்மதேவன். பிரம்மதேவன் 4 ஜோடி 70 தொட்டம் 84 ஜீவராசியும் படைக்கக்கூடியவன். சந்தைக்குல வருவார்ல ஊமச்சோளத்துல. சந்தைக்கா கிடையாது. நான் சொல்றவன் 4 ஜோடி 70 தொட்டம் 84. என்ன சாமி நீங்க கொஞ்சம் கூட மரியாதை அறியாதல ஓரப்பா இங்க இருக்கா? என்ன நோனி என்ன பேசுறீங்க? நோனின்றீங்க. இதெல்லாம் என்ன வச்சு பேசுறீங்க தம்பி? நீங்க ஏதோ தவறா நினைக்கிறீங்க. 4 ஜோடி 70 தொட்டம் 84. ஐயோ, அப்படி பேசாதீங்க சாமி, பேசாதீங்க. மீசை நல்லா நழுவுது தம்பி. 4 யோனி 70 தொட்டம் 84 ஜீவராசியும் படைக்கக்கூடியவன். படைப்புக்கு அதிபதி உங்க அப்பன். ஆமா, உங்க ஆத்தா. தாயும் சொல்றா கலைவாணி. உங்க அப்பா படைப்பு போட்டா எங்க அப்பான்னு அள்ளி போட சொல்றேன். அது கிடையாது. இந்த உலகத்தில் ஜீவராசி அனைத்தையும் படைக்கக்கூடியவன், உற்பத்தி பண்ணக்கூடியவன் பிரம்மா. என் தாயாகப்பட்ட கலைவாணி. யாருமே கலைவாணி. வெள்ளை களை உடுத்து வெள்ளை பனி போட்டு வெள்ளை அரியாசனத்தில் வீட்டுக்குரிய தாயாகப்பட்டவள். இதுதான் உங்க மேல சீண்டு வர்றது. உங்க
உங்க அம்மா யாருன்னு கேட்டா களவாணி மையன் பலவட்ட மையன் சொல்லுவாங்க. யோ சொல்லுக்கு அதிபதி உங்க அம்மா. ஆமா. அனைவருடைய நாவிலிருந்து குடிகொண்டு நாவை ரதம் போல் தட்டக்கூடிய திறமை படைத்தவளும் தாயாகப்பட்டவள். தாய் வெள்ளை கலை உடுத்தி வெள்ள பனிபூண்டு வெள்ள அரியாசன் தாமரையில விட்டிருப்பாள் உங்க அம்மா. வெள்ளச்சேலை தண்ணீர் நனைஞ்சா உங்க அம்மா நிலைமை என்ன? வெள்ளச்சீல நனையுதா? வெள்ளச்சேலை தண்ணியில் நனைஞ்சா பூரா வேடிக்கையான மனிதர்கள். உங்களை பற்றி தெரிந்து கொண்டோம். சரி, நீங்க யாரு கேட்கறேன்? குறிஞ்ச நாட்டினுடைய வேடுகுலவ தலைவி உங்களுடைய பெயர்? அம்மா நங்கை மோகினி, அப்பா நம்பிராஜ். உங்க அப்பா பெயரு? நம்பிராஜ். உங்க அம்மா பெயரு? நங்கை மோகினி. உங்களுடைய பெயரு? வீரத்தேவன். நீங்க எங்க அண்ணன் கிள்ளி வளவன். நீங்க என்ன வேலை? திணை காவல். காப்பது ஆண்களா பெண்களா? காப்பது பெண்கள், பெண்களை காப்பது ஆண்கள். உங்களால பெண்களை காக்க முடியும்? காக்க முடியாது. எங்க அப்பா பேச்சுக்கு சொன்னாரு, நாங்களும் ஒரு பேச்சுக்கு திடுறோம். பெண்களா பார்த்து ஒரு வட்டத்தை போட்டு இதுதான் வாழ்க்கை நினைச்சு வாழ்ந்தாதான். எறும்பு மருந்து ஓட்டாலும் உள்ள போயிடும். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவது போல யாரும் உங்களால காப்பாற்ற முடியாது, உங்களால பார்க்க முடியாது. ஆமா சார். அதனால பெண்களுடைய பெயர் ஒன்று வள்ளி, அடுத்த பெண்மகள் எங்கால். உனக்கு ஒரு ஆளு அதை கெஞ்சி கதறி 4500 சம்பளத்தை கூட்டு வந்திருக்கேன். அதை எடுத்துட்டு போது பெண்மகளை அழைத்து வாருங்கள், ஆசீர்வாதம் வழங்க வேண்டும். நன்றி நன்றி. ஏனே அழைச்சி வாங்கன்னு ஒரு மாதிரியா தொந்தி வைத்த ஆட்டிட்டு போறாரு. எதுக்கு அழைத்து வாருங்கள் என்றால் போய் படு தூங்கு. எனக்காங்காளி அழைத்து வாருங்கள் என்றால் கூட்டியாந்து விடுங்கடான்னு சொல்றாரு. இந்த மதுரை பட்டணத்துக்கு வந்து என் ஞான அசிங்கம் தாங்க முடியலனே. கூட்டியாந்து விடுங்கன்னு சொன்னாரு. ஆமா. எவ்வளவு பெரிய குடும்பத்தில் பிறந்துக்கிட்டு போடா. இதுல என்ன இருக்கு? நாயா தவிக்கிட்டு திருறா, பேசாம கூட்டியாந்து விட்டுட்டு நம்ம மாட்டு காசை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கும்டா. ஆஃபீஸ் எங்கே ஓடுவேன்? ஆஃபீஸ் மதுரை உள்ளே போடுவான். அகனகன மாட்டுத்தாவணி, பெரியாறு, அண்ணா நிலையம், எகனகன பஸ் ஸ்டாண்டு அகனகன போடுவான். இளைஞர்களுக்கு ஒரு ஆஃபீஸு, பெரியவர்களுக்கு ஒரு ஆஃபீஸ். சின்ன கப்பலிங்க. இளைஞர்களுக்கு சின்ன கப்பலிங்க, பெரியவர்களுக்கு பெரிய கப்பலிங்க. ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி இன்று பிரிந்தோமடா. 2 பேரும் தம்பி நாடகத்துக்கு சென்றாலும் 2 பேரும் ஒன்றாக செல்வோமடா. அண்ணன் தம்பி சினிமா துறைக்கு போனாலுமே அண்ணா 2 காடை வேட்டைக்கு சென்றிட்டாலும் கை கோர்த்து செல்வோமடா. 2 பேரும் பச்சி வேட்டைக்கு அண்ணா. எந்த அண்ணன் தம்பி மடுவில் வாய் வைப்பேன். கண்ணே ஏரஞ்சிதமே வாடி நந்த வனத்துல கொஞ்சி விளையாடு. நம்ம ரம்மியமாகவே தெம்மாங்கு பாடல நீ பாடு. ஏரஞ்சிதமே அழகு ரஞ்சிதமே வாடி நந்த வனத்துல கொஞ்சி விளையாடு. நம்ம ரம்மியமாகவே தெம்மாங்கு பாடல நீ பாடு. சித்திர திருவிழா தேரோடுது நீ வாடி. அடி செல்ல கிளியே அஞ்சிதமே நீ வாடி. ஓ 1000 முத்த முகம் மாறு. அந்த ஆதிசிவன் பிள்ளை மேனி முழுவதும் திருநீர். பாடுதடி
நம்ம இடத்துக்கு சாமியார் வந்திருக்காங்க. அங்க இருக்கிறா. அந்த அங்கே. வரம் கிடைக்காம போச்சு. ஆண்டவா, ஆண்டவா. நாரத மகரிஷி வந்திருக்காங்க. எங்க இருக்கிறா? வாங்க அகலு. அகலா? நோ நோ. வாங்க சாமி. சாமியா? ஏய்! பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மணிக்கு விளையாமா இந்த பொம்பளையே கட்டப்பட்டு மணிக்கு விளையாமா. அச்சம் மாண்டம் நானும் மறந்தாச்சம். சாமிக்கு வெக்கம் கூச்சம் இருக்குமா? பெண்மகள் யாருன்னு கேட்டேன். இந்த பெண்மகள் யாரியா? என்னதுன்னு சொல்றப்ப என்ன வேணும் உனக்கு? அவரை வேண்டாம் நீங்க அவரை கண்டிப்பா கூட எழுதி கூட என்ன சரக்கடை ஆடிப்பாடி வரவேற்ற தகமிகள் வாழ்க பல ஆண்டு 1990 ஆண்டு வாழ வேண்டும் வளர வேண்டும். தங்கச்சி ரெடி ஆயிருச்சு. தங்கச்சி என் தங்கச்சி பரன்ல இருந்து நேரம் இறங்கியிருக்கேன். தங்கச்சி தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி காதல் வந்ததும் பட்ட வச்சி தூக்கி வளர்த்த அன்பு தங்கச்சி தூக்கி எறிஞ்சா கண்ணு கோலமாச்சு. பார்த்தா நீ என்ன கோலத்துல வர்றியோ? என்னது காட்டுக்குள்ள கிளியே கண்டே. காட்டுக்குள்ளே காதல் களிய கண்டேன். அடைச்சு வச்சு பொழுதிருக்கு பறந்துருச்சு ஓடுதசு பறந்துருச்சு காட்டுக்குள்ளே காதல் கிளிய கண்டே வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சு நீ போன தடமாத்து தானே நிலை தேடி வருவுந்தன் வாணி முகம் பார்க்க துடித்தேனே நானே தானே உனக்காகத்தானே கிளி வீட்டை பொழி வேட்டையாடே பொதுவாக நான் தேய்வாடே ராசாவை நாடெங்கே பாடே நாடெங்கே பொது கூட்டம் போடே நாடாளும் சாமி நாடாத பூமி ஆடாளு ஏனெஞ்சி அலைபாயினே காட்டுக்குள்ளே காதல் கிளிய கண்டே வீட்டுக்குள்ளே அதை அடைச்சு வச்சு விட போட்டு உனக்காது எழுந்து விட போட்டு வளர்த்தேனே அழுது விரவாகி விரவாகி போனேனே ராசாத்தி நாடெங்கே பாடே நாடெங்கே ஒரு கூட்டம் போடே ஏனென்று ஒரு பார்வை பாரு என் சோகம் ஒன்றல்லனோ ராகாய சாமி தாங்காத பூமி அழுகின்ற பெண்ணைக்கு ஆயுள் கம்மி காட்டுக்குள்ளே காதல் கிளிய கண்டே வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சு பொழுதிருக்கு பறந்துருச்சு ஓடுதசு மறந்துருச்சு லா 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 லா. அண்ணா வணக்கம் தர்றாம்புராடா. நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு பறக்க போகுது. காக்கடாயும் புருவையும் தெரியுது. நம்ம குடும்பத்துக்கு வாரிசா? ஆமா அதோட அப்பா குடிசை எரிச்சிட்டு தெருவுக்கு போயிடுவாரு. அதுதானே. பிள்ளைய போட்டு ஆட்ட முடியாம பேய் கணக்கிட்டா இருக்கு. அப்படியா? இந்த ரெடி பண்ணிட்டேன் பாரு.
எங்க ஓனானுக்கு யானை ஜோடி இது கட்டலாம், அவன் ஒரே அடி ராமு, ஒரே அடி. இது உள்வாங்கு கப்பு யாய். கப்ளிங்னு சொல்றாரு. அண்ணா மோப்ப வடையில வந்துருவியா? வரவேண்டு வரவேண்டு சாமி, வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பு, வந்தவருக்கு ஒரு வரவேற்பு. முகரைய பாரு இப்படி அடிப்பாங்க. எங்க வச்சு